கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சும்மா சொல்லலைங்க, வீடியோ வந்துட்டு உண்மையே வேறு லெவலில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு அவ்வளோதான், பாடையை கட்டி மேலத்தையே வந்துட்டு கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு கடும் எதிர்ப்பு வந்து விட்டதுன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி அபிராமி கால் பண்ணுற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. அம்மா தீபா வந்துட்டு கிடச்சிட்டாங்கம்மா, இன்னும் நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம், வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி நல்ல செய்தி சொல்லியிருக்க, வேமா வாப்பா என் மருமகளை சீக்கிரம் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அபிராமி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. மீனாட்சி எல்லாரும் எங்கே இருக்கீங்க, மைதிலி வாங்க, நம்ம தீபா கிடச்சிட்டா, கார்த்தி தீபா வந்து வீட்டுக்கு ஒன்றா வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபாவோட அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கடவுளே, நான் உன்னை கும்பிட்டது வந்துட்டு வீண் போகலை, என் மகளை திருப்பி என்கிட்டே கொடுத்துக்கிட்டேன், பாவம் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா, திருப்பி வந்துட்டு என் மகளை எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்கா. அந்த பக்கம் வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், நம்ம ஸ்ட்ரைட்டாக போனதுக்கப்புறம் நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு காரில் வந்து இறங்குறாங்க. ஸ்ட்ரைட்டாக அபிராமி வந்ததும் தீபாவை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வாமா, இவ்வளோ நாள் என்னை விட்டு பிரிஞ்சு இருந்துட்டே இல்லை, நான் வந்துட்டு நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, இப்போ எப்படிமா இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கு. அப்படியே நைஸாக வந்துட்டு திரும்பி ஐஸ்வர்யாவையும் கார்த்தியும் வந்துட்டு பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாக்கா பயம் தாங்க முடியல, உடம்பெல்லாம் அப்படியே விடவிடத்து போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வரமாட்டான்ல நினச்சிட்டு இருந்தோம், என்ன இப்படி கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கா, இவ வருவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, அந்த துங்கா அவன் நம்பினதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சா, இவ வரக்கூடாது இருந்தானா அவன் கூட சேர்ந்து இத்தனை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் என் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காளே, போச்சு போச்சு, இப்போ மட்டும் வீட்டில் நம்ம தான் இவளை மலையிலேருந்து தள்ளி விட்டோன்னு சொல்லிட்டானா அவ்வளோதான், நம்மளை வந்துட்டு அவள் வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாங்க. அதுவும் அருண் அத்தாடி நம்ம மேலே ஏற்கனவே சந்தேகத்தில் இருந்தானே, இப்போ என்ன பண்ணுறது, தீபா பேசாமல் காலில் விழுந்துட வேண்டியதானா, தீபா காலில் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக யோசித்துட்டு இருக்க. அப்புறமேட்டி தீபா வந்துட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க. இப்போ எப்படிமா இருக்காங்க, என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அத்தை, அதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஐஸ்வர்யாக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஐஸ்வர்யா கிட்ட எதுக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தை ப்ளீஸ் அத்தை, ஒரு முக்கியமான விஷயம் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐஸ்வர்யா பக்கத்தில் வந்துட்டு வாங்கக்கா போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்கிட்டையா எதுக்கு தீபா அப்படின்ற மாதிரி சொல்ல, வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூடவே சேர்ந்து கையில் வந்துட்டு மொபைல் இருக்கு இல்லையா, அதையும் ஆன் பண்ணி வச்சுட்டே வந்துட்டு போகிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி அபிராமி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா எதுக்கு, அதான் நீ என் மருமக தீபாவே கொண்டு வந்து சேர்த்துட்டேல, அதுக்கடுத்து எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதில் நம்ம விஷயமே இருக்குது, இங்கே வந்தது தீபா கிடையாது கீதா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஷாக் ஆயிடுறாங்க. என்னப்பா இது விளையாட்டு, ஏன் தேவலாம் இப்படி விளையாண்டுட்டு இருக்க, கீதா வந்துட்டு மீனாட்சி ரூமில் தானே தலைவலிக்குன்னு சொல்லிட்டு படுத்திருந்தா, அவள் எப்படி தீபாவா மறுபடியும் வீட்டு வாசலில் வந்து இறங்குவா காரில், எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கத்த. இந்த திக்க வந்து தீபாவோட அம்மா அப்பா மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் பொறுமையாக சொல்கிறேன், ஐஸ்வர்யா அண்ணி வாயிலேருந்து உண்மை வர வைக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்படி பிளான் பண்ணியிருக்கோம், அந்த மலையில் என்னமோ ஒன்று நடந்திருக்குமா, அந்த மலையில் வந்துட்டு ஐஸ்வர்யா அண்ணியும் வந்துட்டு இருந்திருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால் அவங்க வாயிலே உண்மை வர வச்சா நல்லதானே, அதுக்காண்டி நானும் கீதாவும் சேர்ந்து போட்ட பிளான் தாம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறேன். என்னப்பா சொல்கிற, இவ்வளோ நடந்திருக்கா, ஐஸ்வர்யா இப்படிலாம் பண்ணுவாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கில் இருக்க. அந்த திக்க வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தெல்லாம் நினைக்கிறீங்களாக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா மன்னிச்சிரு தீபா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னால் எல்லாமே சரியாயிடுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு சொல்லி, அதாவது கீதா சொல்லி ஐஸ்வர்யா வாயிலேருந்து உண்மை வர வைக்க, ஐஸ்வர்யாவும் அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு சொல்லிடுறாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் அப்போ ஏதோ உன் மேலே உள்ள கோவத்தில் புத்தி கெட்டத்தனமாக உன்னை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு தீபா ப்ளீஸ், இதை மட்டும் அத்தைக்கிட்டே என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடாத, என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருவாங்க, இனிமேல் நான் அப்படி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, வாடி என் நாக்குல நாக்கு பூச்சி சைலன்ஸ் சகுனி, நீ இவ்வளவும் பண்ணிட்டு தான் இங்கே வந்துட்டு எக்தாளமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கீதா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இதை வந்துட்டு கேட்டுட்டு இருந்த வெளியில் எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது. இது ரியலாக கனவான்னு தெரில, நீங்கள் என்ன நினைக்கிற கமெண்ட் பண்ணி